அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான். அதுதான் பொரிச்ச கூட்டு. பொதுவாக பொரிச்ச கூட்டு எப்பவுமே செய்வாங்க. ஆனால் பொங்கல் அப்படின்னும் போது நிறைய காய்கறிகள் சேர்த்து நிறைய பயர் வகைகள்லாம் சேர்த்து செய்வாங்க. அந்த மாதிரி பொரிச்ச கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அரை கப் துவரம்பருப்பு எடுத்திருக்க. வேணும்னா துவரம்பருப்புக்கு பதில் பச்சைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு அரை கப் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம கூட்டுக்கு தேவையான பருப்பும் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்ததாக இந்த கூட்டில் போட வேண்டிய காய்கறிகளை பற்றி பார்ப்போம். இது பொங்கல் ஸ்பெஷல் அப்படின்றதுனால நான் கூடிய மட்டும் நிறைய காய்கறிகள் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு 1 கப் வந்துச்சு. இது கூடவே நான் பயர் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு மூக்கடலை, பச்சை பட்டாணி, கூடவே வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் நம்ம முன்னாடியே வேக வச்சு எடுத்த துவரம்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். இது கூடவே வேக வச்சு வச்சுருந்த பயர் வகைகளையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த காய்கறிகள் பருப்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த காய்கறிகள் பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இது வேகிற சமயத்தில் இதுக்கு தேவையான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலாக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரே ஒரு மிளகா வத்தலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காவை நம்ம ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை வதக்கிக்கலாம். ஏன்னா அந்த சூட்லேயே தேங்காய் நல்லா வறுபட்டுடும். இப்போது இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கி எடுத்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரியணும்னு அவசியம் இல்லை. அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக தேங்காவோடையே சேர்த்து வதக்கிக்கிட்டா போதும். மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஆறினதும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது காயெல்லாம் பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவை இந்த காயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக கூட்டுக்கு தேவையான தாளிப்புக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த தாளிப்பை நம்ம கூட்டில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பொரிச்ச கூட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.